ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி பலாப்பழம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டிலேருந்து ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து தேன் பலா. இதனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக தான் இருந்தது. இதை பாருங்கள். பலா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கலர் வந்து மஞ்சள் கலரில் வரும். வீட்டிலே அப்படியே கமகமன்னு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாத்தையும் நம்ம கையில் தடவிக்கலாம். கத்திலையும் தடவி அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். இதோ பாருங்கள், நீல வாக்கில் இப்படி பிடிச்சிக்குங்க பலாப்பழத்தை. அப்படியே அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே கத்தியால் அப்படியே நீட்டுக்காக நீங்கள் வந்து கீறிட்டே வந்தீங்கனாலே அது ரெண்டாக பிளக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நிற்க வச்சுக்கணும் பலாப்பழத்தை. அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ரெண்டாக பிளக்கும் போது பலாப்பழம் வந்து ஈஸியாக வந்து பிளந்துரும். இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அப்படியே பிளக்கப்படுது பாருங்கள். இது மாதிரி பிளந்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு தண்டு பகுதி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிங்கனாலே வந்துடும். பால் இருக்கும், அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து கத்தியில் தடவிக்கணும், கையிலையும் தடவிக்கணும். இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் அது. இதை பாருங்கள், இப்போ அப்படியே நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம நீல வாக்கில் கட் பண்ணதையும் மேலே வெள்ளை தண்டு மாதிரி இருக்க பாருங்கள், அந்த தண்டையும் நம்ம எடுத்துட்டோன்னா நாருக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நாரால் வந்து சூழப்பட்டிருக்கும் அந்த சொலைகள் எல்லாமே. அப்படியே பிரித்து எடுத்தாலே சூப்பராக வரும். தண்டை கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மடல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நல்லா விரித்து விடுங்க. விரித்து விட்டோன்னா அந்த சொலைகள் எல்லாம் தனித்தனியாக வர மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை பாருங்கள், நல்லா வந்து விரிவடைய விடுங்க. எல்லாம் தனித்தனியாக வருது பாருங்கள் சொலையெல்லாம். சொலையை வந்து ஈஸியாக எடுக்கிற முறை வந்து பார்த்திங்கன்னா கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரலை வந்து அந்த சொலையோட தலையில் அழுத்தி வச்சு எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி பலா சொலையை நான் என் வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முறையாக இவ்வளோ சுவையாக சாப்பிட்றேன். நீங்களும் பண்ருட்டி போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் கடந்த ஒரு மாதமாக நான் லாங் வீடியோ போடாமல் இருந்தேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Bye.